மகளிர் தினம் கொண்டாடும் நாம், நம்மை அழகிய பெண்ணாய் உருவாக்கிய நம் கர்த்தருக்கென்று எத்தனை ஆத்துமாக்களை உருவாக்கியிருக்கிறோம், சிந்திப்போமே. அதற்கு முன் நம் பரிசுத்த வேதாகமத்தில் சாதித்த பெண்கள் சிலரை பார்ப்போமா? ரூத் விசுவாசத்தாலும் அன்பாலும் கீழ்ப்படிதலாலும் தன் மாமியாருக்கு பணிவிடை செய்து தாவீது மற்றும் இயேசுவின் வம்சத்தில் இடம்பெற்றவர். அன்னாள் ஜெபத்தினால் சாதித்து பெற்ற சாமுவேலை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தாய். சிப்போராள் பூவாள் பார்வோனுக்கு பயப்படாமல் எபிரேய ஆண் குழந்தைகளை காப்பாற்றிய தைரியமான மருத்துவச்சிகள். யோகபேத் மோசேயை காப்பாற்றி அடிமைத்தன வரலாற்றை மாற்றிய தாய். தெபோராள் இஸ்ரவேலின் தாயாக இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த தீர்க்கதரிசியாக விளங்கிய போரில் வழிநடத்திய பராக்கிரமசாலி. ராகாப் வேவுகாரர்களை காப்பாற்றி தன் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் வம்சாவளியில் இணைந்தவர். எஸ்தர் ராணி யூத இனத்தையே அழிவிலிருந்து காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைத்து ராஜாவிடம் சென்று மீட்ட தைரியமான ராணி. மரியாள் இயேசுவின் தாயார், தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிந்தவர். மார்த்தாள் மரியாள் இயேசுவை உபசரித்தும் சத்தியத்தை அறிந்தும் விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர்கள். லீதியாள் உண்மையான பக்தியுள்ள பெண், பவுலின் ஊழியத்தில் உதவியவர். பிரிஸ்கில்லாள் சுவிசேஷ பணியில் கணவனுடன் இணைந்து அப்போஸ்தலன் பவுலுடன் பணியாற்றியவர். தபித்தாள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தவள். லோவிசாள் மற்றும் ஐநேக்கியாள் விசுவாசத்தில் உத்தம குமாரனாய் வளர்க்கப்பட்ட தீமோத்தேயுக்கு மாயமற்ற விசுவாசத்தை கற்பித்த பாட்டி மற்றும் தாய். அடேங்கப்பா, வேதாகமத்தில் சாதனை புரிந்த பெண்கள் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மற்றும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீர மங்கைகள் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்றோரை மறக்க முடியுமா? மேலும் மிஷினரி பணியுடன் தமிழ்நாட்டில் கல்விக்கு வித்திட்ட திருநெல்வேலி திருச்சபையின் தாய் என்று போற்றப்பட்ட குளோரிந்தா அவர்களையும், கல்வி மற்றும் மருத்துவ பணிக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த டாக்டர் ஐடாஸ்கர் அவர்கள் பணியையும் மறக்க முடியுமா? மற்றும் இன்றைய காலகட்டத்தில் இரும்பு பெண்மணி என பாராட்டப்பட்ட இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், ஒரே பெண் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் சாதனைகளையும், ஏழை மற்றும் நோயாளிகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்த அன்பு, கருணை, மனித நேயத்தின் அடையாளமாய் திகழ்ந்த அன்னை தெரசாவின் சாதனைகளையும் என்னென்று சொல்வது? இந்த மகளிர் தின நாளிலே வாழ்த்துவதும் வாழ்த்து பெறுவதும் மட்டுமல்ல நமது நோக்கம். பரிசுத்த வேதாகமத்தில் சரித்திரத்தில் சாதித்த பெண்கள் பற்றி அறிந்த நாம் கர்த்தருக்காய் சமுதாயத்தில் எதை சாதிக்கப் போகிறோம்? இன்றே புறப்படுவோம் ஆத்தும அறுவடை செய்ய. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.